கர்த்தர் நமக்கு அருளி இருக்கிற ஜீவனுள்ள வார்த்தை இந்த நாளிலே தீர்க்க தரிசனமான தேவ சத்தம் நமக்கு நிச்சயமாய் துணிக்கும். 2 வேத பகுதிகளை நாம் வாசித்து இன்றைக்கு அதிலிருந்து கர்த்தர் நம்மோடே பேசுகிற வார்த்தைகள், ஆவியானவர் நமக்கு ஊழியம் செய்கிற வார்த்தைகளாலே நாம் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவோம். 2 வேத பகுதிகள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41 அதிகாரம், அதிலே 9 முதல் 16 வரையுள்ள வசனங்களையும், லூக்கா 1 அதிகாரம் 49 இருந்து 55 வரையுள்ள வசனங்களையும் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 41 அதிலே 9 இருந்து 16 வரையுள்ள வசனங்கள். அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடும் கோபம் கொண்டு என்னையும் சுயம்பாகிகளின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதி வீடாகிய சிறைச்சாலையிலே வைத்திருந்த காலத்தில் நானும் அவனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம். அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோடே இருந்தான். அவனிடத்தில் அவைகளை சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான். அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது. என்னை திரும்ப என் நிலையிலே நிறுத்தி அவனை தூக்கி போடுவித்தீர் என்றான். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். ஹல்லேலூயா, ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாள் தேவன் இங்க இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு மங்களமான உத்தரவு அருளுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இதுவரைக்கும் இருந்த தடைகள், தாமதங்களை எல்லாம் அகற்றி, ஹல்லேலூயா, சிறையிருப்புகளை மாற்றி, உங்கள் மேலிருந்த நிந்தைகளை புரட்டி தள்ளி மங்களமான உத்தரவை அருளுவார். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு வேத பகுதியை வாசிப்போம். லூக்கா 1 அதிகாரம், அதிலே 49 முதல் 55 வரையுள்ள வசனங்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. வாசிங்க. அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசி உள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றாள். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 2 வேத பகுதிகளை வாசித்திருக்கிறோம். நாம் இந்த நாட்களிலே அறிக்கை செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறேன். என்ன தலைப்பு என்று சொன்னால், சொப்பனக்காரன் சாப்நாத் பன்னேயா. அதான் இந்த செய்திக்கு தலைப்பு, சொப்பனக்காரன் சாப்நாத் பன்னேயா. பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ இந்த நாளிலே முடிந்தவரை இந்த வார்த்தை முழுவதையும் இங்கேயே உங்களுக்கு நான் பிரசங்கிக்க முடிந்தவரை நான் முயற்சிக்கிறேன். ஒருவேளை கொஞ்சம் மீதமாக இருந்தால் சாயங்காலத்திலே அதையும் உங்களுக்கு நான் வைத்து விடுகிறேன். அல்லேலூயா. சரி, நம்ம வாசித்தோம் ஆதியாகமத்திலே, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. ஒருவன் யோசேப்பை மறந்து விடுகிறான். யோசேப்பை மறந்து விட்டான்.
அவன் மறந்துவிட்டான் என்கின்ற ஒரு காரியம் ஒரு நாள் அவனுக்கு ஞாபகத்தில் வந்தது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். பகல் பார்த்து சொல்லுங்க, அந்த நாள் இந்த நாள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு தீர்க்க தரிசனமான தேவ சத்தம் என்ன செய்ய போகிறது என்று சொன்னால், the word is going to bring some kind of conviction, not inside of you but inside of those who have forgotten you. உங்களுக்குள் இன்றைக்கு ஒரு உணர்வை இந்த தேவ சத்தம் எழுப்புவதற்கு பதிலாக உங்களை மறந்தவர்களுக்குள்ளே இன்றைக்கு வெளிப்படும் தேவ சத்தம் ஒரு உணர்வை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ரொம்ப நாளா அவர் கண்டுக்கிறவே மாட்டேங்கிறார் பாஸ்டர். நான் எவ்வளவு உண்மையா வேலை செஞ்சுட்டேன், ஆனா எனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை. அல்லேலூயா, இன்றைக்கு இங்கே வெளிப்படுகிற சத்தம் ஆங்காங்கே சிலரை உணர்த்தும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். பாஸ்டர் என்கிட்ட கடனை வாங்கிட்டு போயிட்டான், இன்னும் என்ன செய்யல, தரவே இல்லையே பாஸ்டர். 10 வருஷம் ஆச்சு, எனக்கு சம்பள பாக்கி தரணும், தரவே இல்லை பாஸ்டர். என்று இங்கே வெளிப்படும் தேவ சத்தம் அங்கே ஒரு உணர்வை ஏற்படுத்தும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். உங்களை நினைக்க வேண்டியவர்கள் மறந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், பாஸ்டர் அந்த சொத்து நியாயமா எங்களுக்கு தான் வரணும், எங்க மூத்த அண்ணன் அம்பட்டு என்ன பண்ணிட்டாரு, எடுத்து சோப்புல வச்சுட்டாரு. இன்றைக்கு இங்கே வெளிப்படுகிற தேவ சத்தம் அங்கே உணர்வுகளை ஏற்படுத்தும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நாம் தீர்க்க தரிசனமாக இன்றைக்கு வெளிப்பட வார்த்தைக்கு வருவதற்கு முன்பதாக இதில் இருந்து சில முக்கியமான சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. 37 ஆதியாகமம் 37 அதில் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். ஆமென், அல்லேலூயா. இன்னும் அதுக்கு முன்னாடி வாசிச்சீங்கன்னா, அவங்க அப்பா அவன் மேல ரொம்ப அனுபவிச்சிருந்தான். அதனால என்ன பண்ணாராம், ஒரு பல வர்ண அங்கியை செய்வித்தான். அப்படிதானே? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ ஒரு கேள்வி, நல்லா கவனமா கேளுங்க. யாக்கோபு இந்த ஒரு யோசேப்பை இவ்வளவாக நேசிப்பதற்கு என்ன காரணம்? என்னங்க, ராகேல ரொம்ப நேசிச்சாராங்க. சரிங்க, அப்புறம் அது ராகேல தான் நேசிக்கணும் அப்படின்னா, ராகேல தானங்க நேசிக்கணும். ராகேல ரொம்ப நேசிச்சார், ரைட். அப்ப ராகேல தானே நேசிக்கணும். யோசேப்பை ஏன் நேசித்தார்னு கேட்குறேன். முதிர் வயதில் பிறந்தானாக்கா. நாங்க என்ன இல்லைன்னா சொன்னோம்? முதிர் வயதில் இன்னொருத்தன தானே பிறந்திருக்கிறான். முதிர் வயதில் பிறந்தான்றீங்க, முதிர் வயதில் இன்னி ஒருத்தன் கீழே ஒருத்தன் பிறந்திருக்கிறானே இல்லையா? பென்யமீன் அப்படின்னு ஒருத்தன் பிறந்திருக்கிறானா இல்லையா? அப்படிதானங்க? என்னங்க தெரியல ஐயா, அங்கிருந்து இங்க வரல, ரீச் ஆகல. எனக்கு கேட்கும் தேவ பிள்ளைகளே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்றோம் இல்லையா? முதிர் வயதில் பிறந்தான், ரைட்டு தான். அதை கூட இன்னொருத்தன் பிறந்திருக்கானே இல்லையா? உனக்கு தம்பி ஒருத்தன் இருக்கிறான்ல, வீட்லயே அவர் தாங்க கடைசி கடைக்குட்டிங்க அப்படின்னா கூட பரவாயில்ல, இவர் கடைக்குட்டிலாம் இல்லையே, அப்படிதானே? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இவருக்கு மட்டும் இவ்வளவு நேசம் எதுக்கு? ஒரு புதிராக இருக்கிறது. நான் கடைசியில் கிளைமேக்ஸ் வரும் பொழுது நான் முடிந்தால் சொல்லுகிறேன், இல்லைன்னா சாயங்காலம் என்ன பண்ணுங்க, ஜூம்ல கனெக்ட் பண்ணி அங்க கேளுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, நல்லா கவனிங்க. பிதாவின் நேசம், அப்பா நேசிக்கிறாரு. அந்த அன்பை அவர் சும்மா அடைக்கலாம் வைக்கல, அந்த அன்பை லாவிஷா வெளியரங்கமா அப்படியே மாட்டி விட்டுருக்காரு வெளியில. அப்படிதானுங்க? அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க மேல இருக்கிற தேவ அன்பு வெளியரங்கமா இருக்கு, வெட்ட வெளியா இருக்கு. அல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். சில வீட்டில் பிள்ளைங்க சொல்லுவாங்க, ஏம்மா நீ 1000 சொல்லுமா, நீ உன் மகனுக்கு தாம்மா உன் அன்பை பூரா கொட்டி வச்சிருக்க, உன் அன்பை கொட்டியே கெடுத்து வச்சிருக்கம்மா, சொல்லவே தேவையில்லை, நல்லாவே தெரியுது. அப்படிதானங்க? ஆமாவா? அப்படிதான் இந்த தேவ அன்பு நம்ம ஒவ்வொருவர் மேலும் கொட்டப்பட்டிருக்கு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எங்க வீட்டில் என்னுடைய தம்பிகள் எனக்கு அப்புறம் ஐ திங்க் ஒரு 14 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் தான் எங்கள் மொத்த வீட்லேயும் ஒரே பேரனாக இருந்தேன், எங்கள் பாட்டி. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பேர பிள்ளைங்களும் வர்ற நேரத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா அத்தை மாதிரி சித்தி மாதிரி எல்லாம் ஒரு பெரிய ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் மாதிரி இருக்கும். பாட்டியம்மா வந்து உருண்டை கறி பண்ணுவாங்க, அதாவது கோலா உருண்டை பண்ணிட்டு ஒவ்வொருத்தருக்கும் 2 வைப்பாங்க. எல்லாருக்கும் 2 இருக்கும். என்னுடைய தட்டில் மட்டும் வெளியில் 2 இருக்கும், உள்ளுக்குள்ள சோத்துக்கு அடியில். அல்லேலூயா. அப்போ கொண்டு கொடுக்கும் பொழுது பாட்டி சொல்லுவாங்க, அந்த தட்டை மட்டும் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, பாட்டி கொண்டு எனக்கிட்டே கொடுப்பாங்க. இன்னைக்கு எங்கள் பாட்டி உயிரோடு தான் இருக்காங்க, 106 வயசு. அல்லேலூயா. என்னை கேட்கும் தேவ பிள்ளையை கொண்டு கொடுத்துட்டு சொல்லுவாங்க, சாப்பிட்றா உள்ள இருக்க. என் தங்கச்சிக்கும் என்னுடைய அக்கா ஆஸ்திரேலியாவில் இருக்கா, தங்கச்சி அமெரிக்காவில் இருக்கா. அவங்க 2 பேர்த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என் தட்டில் தான் பார்வை. கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிட்டு எங்கள் பாட்டியோட அப்படியே சண்டைக்கு போய் நிற்பாங்க. எங்கள் பாட்டி ஒரே வார்த்தை முடிச்சிருவாங்க, அவன் ஆம்பளை பிள்ளைப்பா. இந்த காலத்தில் அது எடுபடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனால் அந்த காலத்தில் நல்லா எடுபட்டுச்சு அது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, இவ்விதமாக தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு இருக்கிறதே, அதை அவர் உள்நோக்கத்தோடு வெளியரங்கமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தெரிஞ்சே செய்யறதுன்றோம்ல, அது மாதிரி தெரிஞ்சே என்ன பண்ணியிருக்கிறாரு, உங்க மேல அந்த அன்பை பாராட்டி வச்சு திரட்டி பாராட்டி வச்சிருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முதல்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா வந்து, அதாவது நம்ம வாசிச்சோம் இந்த வசனத்துல வந்து 4வது வசனத்துல, அதனால் அவனை பகைத்தார்கள், அதனால் அவனை பகைத்தார்கள். இன்னைக்கு சத்துரு உங்களை பகைக்கிறதுக்குள்ள பெரிய பெரிய காரியமே என்ன அப்படின்னா, காரணமே இல்லாம இவர் அவ்வளவு அன்பையும் உங்க மேல என் மேலையும் கொட்டி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அதனால அவன் காரணமே இல்லாம நம்மளை பகைக்கிறான். நம்ம என்ன அவனுடைய எதையும் எடுத்தோமா? இல்லையே. ஆனா காரணமே இல்லாம இவருடைய அன்பு நம்ம மேல அளவு கடந்து இருக்கிறபடினாலே, காரணமே இல்லாம சாத்தான் நம்மளை என்ன செய்யறான்? பகைக்கிறான். ஸோ இங்க போட்டிருக்கு பகைத்தார்கள். அதுக்கப்புறம் 8வது வசனத்துல என்ன நடக்குது? 8வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ? சரி, இது எதுக்கு அப்படின்னா ஒரு சொப்பனத்தை பார்க்கறேன். அப்படிதானே? அப்படிதானங்க? ஸோ வெளிப்புறமா ஒரு சட்டை, சொல்லுங்க, அந்த சட்டை அவனை விசேஷப்படுத்துகிறது. போதா குறைக்கு இந்த தேவன் போட்டி போட்டு என்ன பண்றாருன்னா, உள்ளுக்குள்ள ஒரு சொப்பனம். அல்லேலூயா. வெளியே ஒரு சட்டை, உள்ள ஒரு சொப்பனம். அந்த சொப்பனம் அவனுக்குள்ள வந்த உடனே வேதம் சொல்லுகிற 8ஆம் வசனம் கடைசியில, அவன் வார்த்தை நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அல்லேலூயா. இன்னும் அதிகமா பகைத்தார்கள். அல்லேலூயா. இன்னொரு சொப்பனம் கண்டான். அப்படிதானே? அப்படிதானுங்க? முதல்ல பகை, அதுக்கப்புறம் இன்னும் அதிகமான பகை. அதோட நின்று போச்சா? அவர் விட்ட பாரு இல்லை. அவர் பார்க்குறாரு, பரவாயில்லையே நல்லா பகைக்கிறானே, அப்போ என்ன பண்ணுவோம்? இன்னொரு சொப்பனத்தையும் கொடுப்போம். அந்த இன்னொரு சொப்பனம் வந்தோடனே வேதம் சொல்லுங்க, 11ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அல்லேலூயா. முதலாவது ஒரு சொப்பனத்தை சொன்னான். அந்த சொப்பனத்தை நீங்களே வாசிங்க. முதல் சொப்பனத்தை, அவன் பார்த்த முதல் சொப்பனத்தை வாசிங்க. அவன் அவர்களை நோக்கி, 7ஆம் வசனத்துல, சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அரிகளை கட்டி கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். சொப்பனத்தை தான் சொன்னான்.
அடுத்த வசனத்தை கேளுங்க. அடுத்த வசனம் அப்பொழுது அவன் வியாக்கியானத்தை, அதாவது சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல யோசேப்பு தொடங்கும் முன்னமே சத்துருக்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா? அவன் சொல்லவே இல்லை இந்த சொப்பனத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. அவன் என்ன செய்யல சொல்லலாம், அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, வாசிங்க. அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆள நீ போகிறாயோ. எங்களை, இந்த வார்த்தை வந்தோன்னே யோசேப்பு என்ன நினைச்சிருப்பான், ஆஹா நமக்குள்ள அர்த்தத்தை டமால் அவன் சொல்றானே கரெக்டா. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு உள்ளே அருளப்பட்ட சொப்பனத்தின் அர்த்தங்கள் வெளியிலே பேசப்படுகிறது. அல்லேலூயா. I want to tell you, God, something in your inside that is very special and the world is going to talk about it. உங்களுக்குள்ள அருளப்பட்டவைகள் உங்களுக்கு, நீங்க அதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடியே வெளியில இருக்கவன் சொல்ல தொடங்குகிறான். அல்லேலூயா. கிதியோன் பயந்து நடுங்கி இருந்த போது ஆண்டவர் சொன்னார், அப்பா நீ முதல்ல எடுத்தவனே உன்னை என்ன சொல்ல சொன்னேன், பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் கீழையாத்தின் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் சொன்ன வாய் யார் வாய்ப்பா? நான் தான் சொன்னேன் ஆண்டவரே. அப்ப நீயே ஓடி இருக்கணும்ல, சொன்ன நீயே என்ன பண்ணிருக்கணும், துண்டை காணும் துணியை காணும்னு ஓடி இருக்கணும். ஏன்னா முதல்ல பயந்தவனே யாரு? நீ தான். நீ ஓடலை, சமாளிச்சுக்கிட்ட மீசை அப்படி லைட் ஒரு டிசைனாக காமிச்சு என்ன பண்ணிக்கிட்ட, சமாளிச்சுக்கிட்ட. அடுத்து என்ன பண்ணார், பரீட்சித்து காட்டினார். அப்போ நீ என்ன பண்ணிட்ட, தப்பிட்ட. இப்போ போகணும். அதுக்கு முந்தின நாள் கேட்கிறாரு, போக பயப்பட்டாயானால் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் நீங்கள் போய் சத்துருக்கள் என்ன பேசுகிறார் என்று கேள். இந்த காலை வேளையில நான் சொல்லுகிறேன், உனக்குள் தேவன் அருளி உனக்குள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஏதோ ஒன்று இன்னும் வெளிப்படுவதற்கு முன்பதாகவே சத்துருக்கள் அதை பற்றி பேச தொடங்கி விட்டார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய வெற்றி தான் செய்ய போறாரு, உங்களை பெரிய அளவில் ஆசீர்வாதமாக தான் வைக்க போறாரு. ஆனா இப்பமே வெளியில் அதை பத்தி பேசு வார்த்தை. ஹல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், அல்லேலூயா. ஸோ அவங்களாவே சொப்பனத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க, அர்த்தம் சொல்ல தொடங்கிட்டாங்க. இப்போ நான் ஒன்று கேட்குறேன் உங்கள்கிட்ட, அதாவது இந்த ரெண்டில் எது முந்தி வந்தது, சட்டையா சொப்பனமா? சட்டையா சொப்பனமா? சட்டை தான், அப்படிதானங்க, சட்டை தான். ஆனா ஆண்டவருக்கு தெரியும் இந்த சட்டையெல்லாம் கூட யாராவது என்ன பண்ணிடுவாங்க, பறிச்சிருவாங்க. ஏன்னா அவன் கண் அது உறுத்துது, அப்படிதானே? அல்லேலூயா. ஆனா அவனுக்கு உள்ளே தேவனார் அருளப்பட்ட ஒன்று. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அவருடைய அன்பின் அடையாளம் வெளியில உங்ககிட்ட எவ்வளவு தோரணையா வெளியில இருந்தாலும் அவர் உங்களுக்கு உள்ளே என்ன அருளி இருக்கிறாரோ அதுதான் நிலைக்கும். அல்லேலூயா. உங்களுக்குள் அருளப்பட்டிருக்கிற தேவ நீதி, உங்களுக்குள் அருளப்பட்டிருக்கிற விசுவாசம், உங்களுக்குள் தேவன் அருளி இருக்கிற பரிசுத்தம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். காரணம் வெளியில இருக்கிற சட்டை அல்ல, உள்ளே இருக்கிற சொப்பனம் தான் பேருண்டாக்குகிறது. கரெக்டா? இந்த வசனத்தை வாசிங்க, ஆதியாகமம் 37:19. ஆதியாகமம் 37:19. ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், இதோ சொப்பனக்காரன் வருகிறான். இந்த சொப்பனக்காரன் வரும்போது என்ன கலர் சட்டை போட்டுக்கிறான்? அதெல்லாம் போடலையா? போட்டிருக்கு சிஸ்டர். என்னங்க நீங்க பைபிளை நல்லா வாசிங்க. பலவர்ணம் அங்கே தானே போட்டிருந்தான். எவ்வளோ அழகா பண்ணியிருக்காரு பாருங்க. பலவர்ணம் அங்கே வெளியே போட்டுக்கிட்டு உள்ள சொப்பனம், வெளியே சட்டை உள்ள சொப்பனம், வெளியில கலர்ஃபுல் ரோப், உள்ளுக்குள்ள கலர்ஃபுல் ட்ரீம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இந்த ரெண்டு கலருக்கு என்ன வித்தியாசம்? நான் வெளியில இருக்க கலரு அப்பா கொடுத்தது, உள்ள இருக்கிற கலரு ஆண்டவர் கொடுத்தது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இந்த காலை வேளையிலே நான் தெளிவுபடுத்துகிறேன், தேவன் உங்களுக்குள் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுதான் உங்களுக்கு பேர் உண்டாக்கும். Your name is derived from what has been given inside of you by God. Hallelujah.
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வெளியே சட்டை எவ்வளவு கலரா இருந்தாலும் உள்ள இருக்கிற கலர் தாங்க முக்கியம். ஏன்னா இந்த ஆண்டவர் வெளியே பார்க்கிறவர் அல்ல, இந்த ஆண்டவர் உள்ளே பார்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த தேவன் வெளிப்புறமா பார்க்கிறவர் அல்ல, அவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, அவர் இருதயத்தை பார்க்கிறவர். உனக்கு உள்ளே என்ன அருளப்பட்டிருக்கிறது அதுதான் பேர் உண்டாக்குது. வரும்பொழுதே அங்க பாருப்பா பலவரன் அங்கீகாரம் வருகிறான் அப்படின்னு சொல்லல. என்ன சொல்றாங்க? சொப்பனக்காரன் வருகிறான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, இப்ப டைட்டிலுக்கு வருவோம். டைட்டில் என்ன கொடுத்துருக்கோம்? சொப்பனக்காரன் சாப்நாத் பன்னேயா, அப்படிதானே? ட்ரீமர், from a dreamer to become a mystery revealer. சாப்நாத் பன்னேயா என்று சொன்னால் மறைபொருள்களை அறியக்கூடியவன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த யோசேப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே சொப்பனம் தாங்க எல்லாம், அப்படிதானங்க? ஆமாவா இல்லையா? சொப்பனத்தில் ஆரம்பிச்சு சொப்பனத்திலேயே கொண்டு போய், அப்படிதானே? எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. அவன் வாழ்க்கையில சொப்பனம் சொப்பனம் சொப்பனம். அவனுடைய அறிமுகத்திலேயே என்ன வருது? சொப்பனம் வந்துடுது. ஆண்டவர் அவனை அரியணையில ஏத்துறதுக்கு என்ன வந்துடுது? சொப்பனம் வந்துடுது. அல்லேலூயா. எல்லாமே என்னதான்? சொப்பனம் தான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, பாருங்க, இந்த நம்ம வாசித்த வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, இந்த நாளை பற்றி எழுதியிருக்கு, அப்படிதானே? இந்த நாள் அவன் சொல்றான், இன்று நான் செய்த குற்றம் இன்றுதான் எனக்கு நினைவில் வந்தது. இன்று. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியும், சொப்பனக்காரன் வந்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? அவனை தூக்கி கொல்ல செய்யலான்னு பார்க்குறாங்க, அப்படிதானே? அவனை கொல்ல யோசனை பண்ணுகிறார். எப்படி ஆயிலும் அவனை கொன்று போடலாம் என்று நினைக்கிறார்கள். அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு குழியில போட்டாங்க. அப்புறம் பேரம் பேசி அவனை விற்று போட்டாங்க. இந்த 37ஆம் அதிகாரத்தை ஒரு முறையாவது நான் வாசிச்சிருக்கேன்னு சொல்றேங்க. யாராவது இருக்கீங்களா? நான் ஒரு தடவையா வாசிச்சிருக்கேன். நிறைய பேர், அப்படிதானே? இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன். வேதம் 39ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது சொல்லுகிறது, கர்த்தர் அவனோட கூட இருந்தார். ஏன் இது 37ஆம் அதிகாரத்தில் ஒரு முறை கூட சொல்லப்படவே இல்லை? யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் அப்பா, அதாவது யாக்கோபு, யோசேப்பை அழைத்து எபிரோனின் பள்ளத்தாக்கில் இருந்து ஒரு புறப்படுதல் சொல்கிறான். அப்பா, மகனே, நீ இந்த எபிரோன் பள்ளத்தாக்கிலிருந்து புறப்பட்டு உன் சகோதரருடைய சுக செய்தியெல்லாம் விசாரித்து அவங்க சேமமா இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு ஆடுகளையும் குறித்து விசாரித்துட்டு, ஏன்னா ஏன் விசாரிக்கணும்? அவன்லாம் ஆடுகளை முழுங்குற ஆட்க, அதனால ஆடுகளையும் நான் அனுப்பும்போது கணக்கு பார்த்து என்ன பண்ணேன்? அனுப்பியிருக்கிறேன்ப்பா. அதனால ஆடுகளையும் எண்ணி கணக்கெல்லாம் பார்த்து கிளீனா எல்லாம் சரியா இருக்கான்னு ரிப்போர்ட் என்ன பண்ணேன்? கொண்டு வா. அல்லேலூயா. எபிரோனின் பள்ளத்தாக்கில் இருந்து புறப்பட்ட அவனுக்கு கொஞ்சமும் தெரியாது, நான் எபிரோனுக்கல்ல எகிப்துக்கு கொண்டு போகப்படுவேன் என்று. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அவனுடைய சரித்திரத்தை ரொம்ப சுருக்கமா நம்ம நினைத்து சொல்லலாம். அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அதாவது அவன் புறப்பட்டு போறான், அங்கே அவனுடைய சகோதரர்கள் இல்லை, அப்படிதானே? ஒருத்தர் அங்க தற்செயலா ஒரு மனிதன் சொல்றாரு, இங்கே இருந்து உன் சகோதரங்கள்லாம் தோத்தானில் போய்விட்டார்கள். கொஞ்சமும் தெரியாம நல்ல மனசோட, தோத்தானில் இருக்கிறது சாத்தானின் கூட்டம் என்று தெரியாமல் போகிறான். பாருங்க, யோசிச்சு பாருங்க. அப்படியே போகிறான். அங்கே அவன் வரும் பொழுது அவனை
கொலை செய்ய வகை தேடுகிறார்கள். அதுக்கப்புறம் கடைசியில் அவன் என்ன பண்றாங்க, விற்று போடுறாங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, காவல் கிடங்கில் இருந்த ஒருவனை களஞ்சியங்களின் கதாநாயகனாக கொண்டு வருகிறார். அதான் ரத்தின சுருக்கம், அப்படிதானே? ஆனா இந்த ஹோல் ஈவென்ட்ல வேர் இஸ் காட், தேவன் எங்கே, கர்த்தர் எங்கே? ரொம்ப முக்கியமான கேள்வி, அப்படிதானே? ஏன்னா இதை ஏன் இன்னைக்கு பிரசங்கம் பண்ண வேண்டியது இருக்குன்னா, சிலருடைய வாழ்க்கையிலே நீங்கள் நடந்து போகிற சில பாதைகளில் உங்களுக்குள் எழும்பும் கேள்வி என்ன தெரியுமா? கர்த்தர் எங்கே? யோசிச்சு பாருங்களேன். அதாவது நல்ல எண்ணத்தோடு தான் யோசேப்பு புறப்பட்டு போகிறான். எபிரோன் பள்ளத்தாக்கிலிருந்து புறப்படும் போது அவனுக்கு வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த சூழ்ச்சிகளையும் அவன் முன்னதாக பார்க்கவில்லை, அப்படிதானே? ஜஸ்ட் an innocent boy. அவங்களுடைய சுக செய்தி விசாரிக்கும்படி போகிறான். ஆனால் அங்கே இருக்கிற அந்த ஜனங்களோ அவனுடைய சொந்த சகோதரர்களாக இருந்த போதிலும் அவர்களுக்குள்ளே தீமை குடிகொண்டிருக்கிறது. அவன் தூரத்தில் வரும்போதே அவர்கள் தீவினை செய்ய யோசிக்கிறார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தர் எங்கே? இவ்வளவு சிச்சுவேஷன் இப்படி இருக்கு, அவங்களுக்கு தெரியாதா? அவங்க தீமை தானே செய்ய போறாங்க. இந்த இடத்துக்கு போனா ஏன் யோசேப்ப அவங்க ஏதோ செஞ்சிருவாங்களே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில சிறுவனாகி அவன் பதறிக்கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தர் எங்கே? சரி, அவனை பிடிச்சிட்டாங்க. முதல்ல என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? அவன் மேல அந்த சட்டைய உருவி கலட்டி, அவனுக்கு பிரியமாக அவன் அலங்கரிக்கும்படிக்கு வெளியரங்கமாக இருந்த அன்பை, அல்லது தேவன் உங்க மேல என்னெல்லாம் வெளிப்படுற மாதிரி வச்சிருக்கிறாரோ அதை உங்ககிட்ட இருந்து எடுத்துடணும்னு தான் என்ன பண்றான்? சாத்தான் நினைக்கிறான். உங்களுடைய நல்ல பெயர் அது வெளியே தெரியுது, அப்படித்தானே? உங்க மேல இருக்கிற ஆசீர்வாதம் வெளியே தெரியுது, அப்படித்தானங்க? அதெல்லாம் என்ன பண்ண நினைக்கிறான்? உறிஞ்சு போட்டு நினைக்கிறான். He wants to deprive you of every blessing that God has given you. உன்னை அலங்கரிப்பதற்காக அவர் கொடுத்த சகலவற்றையும் முன்னிலிருந்து எடுத்துக்கொள்ள நினைக்கிறான், உறிந்து கொள்ள நினைக்கிறான். அப்பொழுது கர்த்தர் எங்கே? ஒரு வெறும் குழியில போடுறாங்க, தண்ணீர் இல்லாத வெறும் குழி, ஒரு பாழ் கிணறு. அந்த பாழ் கிணறிலே அவனை போட்டாங்க. அப்படி போடும்போது கர்த்தர் எங்கே? யூதா சொல்றான், என்ன சொல்றான் தெரியுமா? இவனை இப்படி பால் கிணறுல போட்டு அவன் செத்து போறதுனால நமக்கு என்ன லாபம்? இவனை வச்சு காசு உண்டாக்கலாமேன்னு பார்க்கறாங்க. அந்த பக்கத்தில் இஸ்மவேலர்கள், மீதியானியர் வருகிறார்கள், வியாபாரிகள், வர்த்தகர்கள். அவர்களிடத்திலே பேரம் பேசி 20 வெள்ளிக்காசுக்கு என்ன பண்றாங்க? விற்கிறாங்க. அவனுடைய தலையின் மேல் இருந்த விலை வெறும் 10 வெள்ளிக்காசு. ஏன்னா அவனை கொண்டு போய் ஒரு ஸ்லேவ் மார்க்கெட்ல வித்தா எவ்வளவுக்கு விற்க முடியும் தெரியுமா? 30 வெள்ளிக்காசுக்கு தான் விற்க முடியும். அதனால அவங்களும் பேரம் பேசி 20 வெள்ளிக்காசு வேணா ஓகேனா சொல்லு, வெறும் 10 வெள்ளிக்காசு அவன் தலைக்கு விற்கப்படுகிறான். அப்பொழுது கர்த்தர் எங்கே? எங்கங்க கர்த்தர் எங்க? நினைக்கிறோம் நம்ம இப்பெல்லாம் வெளிப்படாம என்னங்க, அப்படிதானங்க? இதே நாம இதை எடுத்திருக்கோம்னு வச்சுக்கோ, ஒரு படமா நாம எடுத்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படிதானே? என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா, வர்த்தகர் வாங்கிட்டு, அப்படிதானே, வர்த்தகர் வாங்கிட்டு தரன்னு அப்படி இழுத்துட்டு போகும் பொழுது நம்மால் அங்கிட்டு என்ன பண்ணுவாரு? அப்படின்னு உள்ள வருவார், அப்படிதானே? அப்படிதானங்க? ஆமாவா இல்லையா? எங்க இருந்து வந்தாரு? முச்சடிக்கு பின்னாடி உருண்டு வந்து யார் என் யோசேப்பை தொடுவது? அப்படிதானே? அப்படிதான் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரை. சில நேரத்தில் என்னடா ஆண்டவர் அப்படி வரலையே, எங்க ஆண்டவர் எங்க இருந்தார்? நான் சொல்லட்டுமா? சொப்பனத்துக்குள்ளே. அல்லேலூயா. சொப்பனத்திற்கு உயிர் கொடுக்கும்படி சொப்பனத்துக்குள்ளே. இன்றைக்கு உனக்கு அருளப்பட்ட சொப்பனம் அவர் சித்தமா இருக்கிறதோ
அந்த சொப்பனத்துக்கு உயிர் கொடுக்கும்படிக்கு அந்த சொப்பனத்துக்குள்ளேயே தான் இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா அவன் முதிர்ச்சி அடைந்த பிறகு சொல்கிறான், எப்பா அந்த கதை வசனம் எழுதுனது பூராமே அவர் தானாம்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. மீதியானியர் வந்தாங்கல்ல, அது பூரா அவர் செட்டப் தான். அவர் செட்டப் பண்ணி தான் என்ன பண்ணிருக்கிறாரு. அவங்க வேற பக்கம் கூட போயிருக்கலாம். அன்னைக்குன்னு பார்த்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த பக்கம் தான் கிளம்பி வந்திருக்காங்க. அல்லேலூயா, praise the Lord. Every inch of that dream, it was not aware. I mean, Joseph was not aware of that dream, but it was actually programmed and orchestrated by God. In all his meticulous wisdom, அவருடைய அந்த அனந்த ஞானத்தின்படி அவர் சகலவற்றையும் என்ன பண்ணாரு, கட்டங்கட்டமா அவர் தான் என்ன பண்ணாரு. அப்ப சில நேரம் உன் வாழ்க்கையிலே நீ கர்த்தர் எங்கே என்று கேட்க துணிய வேண்டாம். நீ என்ன சொல்லணும் தெரியுமா, ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி தான் என்ன பண்றீங்க, நடத்துறீங்க. You are perfectly guiding me according to your will. Hallelujah, praise the Lord, amen. கர்த்தர் ஒரு கதை எழுதுவார்னு சொன்னா, உங்களுடைய காரியத்தை அவர் எழுதுவார்னு சொன்னா, அதன் ஆரம்பம் வேணுமென்றால் அற்பமாக இருக்கலாம், ஆனால் அதன் முடிவோ சம்பூரணமாக இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆண்டவருடைய திரைக்கதை வசனத்தின்படி யோசேப்பு எகிப்துக்குள்ள போனது அடிமையாதான். அப்படிதானங்க, அட்ரஸ் இல்லாதவனா உள்ள போறான். வெளியே போனது எப்படி போனான் யோசேப்பு? வெளியே எப்படி போனான் தெரியுமா யோசேப்பு? அல்லேலூயா, இது நல்லா கேளுங்க. வெறுங்கையா ஒண்ணுமில்லாம உள்ள வாரான் யோசேப்பு. ஆனா அவன் புறப்படும் காலம் வந்தபோது அவனுடைய ஜனங்கள் எல்லாரும் மிகுந்த பொருளுடனே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னும் நல்லா கவனிங்க, எல்லாம் ஓகே, மோசேக்கு எல்லாம் ரெடியாப்பா, எல்லாம் ரெடி. எங்கடா எலும்ப? அல்லேலூயா, என்ன எலும்பு? யோசேப்பின் எலும்பு வராம ஒரு பயலும் எழும்ப முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நீ உள்ள வந்த விதம் ஒருவேளை அற்பமா இருக்கலாம், ஆனா நீ வெளியே போகிற விதம் இருக்கிறதே அது மகிமையாக இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். மோசே நிற்கிறான்றது பெரிய விஷயம் இல்லை. ஓங்கிய புயங்களும் பலத்த கரங்களும் கூட செயல்படாமல் நிற்கிறது. ஏன் தெரியுமா? எல்லாம் ஓகே. இப்போ உங்களுக்கு உடன்படிக்கப்பட்டு இருக்காப்பா? உங்களுக்கு இல்லை. அப்படின்னா ஒரே ஒரு பெட்டி தான் முன்னாடி போகணும். என்ன பெட்டி அது? யோசேப்புடைய எலும்புகளை கொண்ட பெட்டி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறாருன்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில உங்க ஆரம்பங்கள் அற்பமாய் இருந்தாலும் அவர் ஆச்சரியமான விதமாய் உங்களை நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆயினும் சத்தியத்தை விளங்கிக் கொள்ளும்படிக்கு எப்ப கர்த்தர் கூட இருந்தார் அப்படின்னு எப்ப சொல்லப்பட்டிருக்கு, எங்க சொல்லப்பட்டிருக்கு? 39ஆம் அதிகாரம் அதை முதல் 2 வசனங்களை வாசிப்போம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். நல்ல கவனிங்க, எப்ப போட்டிருக்கு? கர்த்தர் எங்க பிக்சர்ல வந்திருக்கிறாரு? கர்த்தருடைய என்ட்ரி சொல்லுங்க. கர்த்தருடைய என்ட்ரி எங்க நடந்திருக்கு அப்படின்னா, அங்க போட்டிருக்கு பாருங்க. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போர்த்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு காரியம். ஸோ நீங்கள் பைபிளை வாசிக்கும் போது இந்த மைண்ட் செட்டோட தான் என்ன செய்யணும்? வாசிக்கணும். பழைய ஏற்பாட்டில் ஒரு அடிமையை விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடிமை விற்கிறாங்க அப்படின்னா அவனை அடிமைன்னு தான் விற்பாங்க. எப்படி தான் விற்பாங்க? அவனை
அடிமை தான் வைப்பாங்க. புரியுதா? இந்த அடிமைக்கு பேர் யோசேப்பு அப்படிலாம் கிடையாது. இந்த அடிமை, இந்த அடிமை. இன்றைக்கு தங்களுடைய சொந்தமான சகோதரர்கள் யோசேப்பை இஸ்மவேலரிடத்தில் விற்று போட்டார்களோ, ஒரு பேரம் பேசி அவனை கை மாற்றினார்களோ, அன்றைக்கு வர்த்தகரிடத்துல அவன் இப்போ ஒரு விலை பொருளாக மாறிவிட்டான். இன்னும் அவன் விற்கப்படவில்லை. ஆனால் இங்கே சந்தையில் கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க? அடிமையாக விற்று விட்டார். அடிமையின் கிரயத்தில் 30 வெள்ளிக்காசுக்கு 10 காசு லாபத்துக்கு வித்துட்டாங்க. ஒருத்தன் வாங்கிட்டான் அப்படின்னு அர்த்தம்னா, அவன் யோசேப்பை வாங்கவில்லை, அவன் ஒரு அடிமையை வாங்கியிருக்கிறான். ஒரு எபிரேய பிள்ளையாண்டானை வாங்கியிருக்கிறான். அதனால தான் இவங்க ரெஃபரன்ஸ் சொல்லும் பொழுது எல்லாமே, இப்போ சொப்பனம் பார்த்துட்டு அவன் அர்த்தம் சொன்னான்னு சொல்கிறான்ல, அந்த வேத பகுதி வாசிங்க. 41ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் வாசிங்க. அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையான, பார்த்தீங்களா? யோசேப்புன்னு சொல்லப்படவே இல்லை. அங்கே சொல்லியிருக்கா யோசேப்புன்னு ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கா? இல்லை. என்னதான் சொல்லப்பட்டிருக்கு? எபிரேய பிள்ளையாண்டான். சரி, இந்த வசனத்தை வாசிங்க. 39:17 வாசிங்க. அவனை நோக்கி, நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன், பாத்தீங்களா? He was sold as a slave, which means he lost his name. அவன் பேர் அங்கேயே போயிருச்சு. அவனுக்கு இருந்த ஒரே அடையாளம் அவனுடைய பேரு தான், அதுவும் போயிருச்சு. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அந்த எபிரேய பிள்ளையாண்டானோட கர்த்தர் இருந்தார் என்று சொல்லவில்லை. வேதம் சொல்கிறது, கர்த்தர் யோசேப்போடே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உன் அடையாளத்தை என்னெல்லாம் எடுத்து போட நினைச்சாலும் அந்த அடையாளத்தை காப்பாற்றும்படி ஒருத்தர் உன் கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஏன்னா இருக்கிறவன் எவனும் தோன்றப்படும் ஒன்றுமே பேரிடப்பட்டிருக்கிறான் வேதம் சொல்கிறது. ஆண்டவர் சொல்றே, நான் வச்ச பேரை நீ தொட முடியாது, நான் கொடுத்த சொப்பனத்தை நீ சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற அடையாளத்தையும் ஒருத்தரும் மாற்ற முடியாது. கர்த்தர் உனக்குள் வைத்திருக்கிற அபிஷேகத்தையும் ஒருவரும் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். எப்பெல்லாம் கர்த்தர் கூட இருந்தாரு அப்படின்னு நிறைய காரியங்களை வருஷப்படுத்தலாம். ஆனா முதல்ல என்ன சொல்லலாம்னா, அடையாளத்தை இழந்து நின்ற போது கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். இன்னொன்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம் தெரியுமா? அநியாயமாய் அபத்தமாய் அவன் மேல் பழி சுமர்த்தப்பட்ட போது வேதம் பதிவு செய்கிறது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். ஒருவேளை இந்த உலகம் உங்களை அபத்தமாக அநியாயமாக நீங்கள் செய்யாதவைகளை நீங்கள் தான் செய்தீர்கள் என்று உங்களை குற்றப்படுத்த துணிந்து முகாந்தரம் தேடி இவ்விதமாய் தீர்ப்பு செய்ய ஜனங்கள் நிற்கும் போது உங்க கூட ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. விபச்சாரத்திலே கையுமையுமாய் பிடிக்கப்பட்டவள், அவள் நான் தப்பு செய்யவில்லை, நான் பாவம் செய்யவில்லை என்று சொல்ல வழி இல்லை. அவளை கொண்டு வந்து அவளை நடுவே வைத்து எல்லாரும் கற்களை கையில் எடுத்துக்கொண்டு மோசேயினால் எழுதப்பட்ட தீர்ப்பை நிறைவேற்றும்படிக்கு நியாயப்பிரமாணத்தின் பேரில் வைராக்கியம் கொண்டவர்களாய் தீவிரித்து நிற்கும் போது அங்கே தனித்து விடப்பட்ட அந்த பாவியாகிய ஸ்திரியோடு கூட ஒரே ஒருத்தர் தான் நின்னார். அவர் தான் இயேசு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். எந்த சூழ்நிலையிலையும் உன் அடையாளத்தை ஒருவேளை வீண்பழி சுமத்துனாங்கன்றதுக்கு மட்டும் இல்லை, நாமே தவறு செய்து நீயே பாவம் செய்து விழுந்து போனா கூட உன்னை திரும்பமா தூக்கி எடுக்கும்படிக்கு உன்னோடு கூடவே இருக்கக்கூடிய ஒரே ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அவர் யோசுவாவை பார்த்து சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சொன்னவர் இன்று வரைக்கும் உங்களோடும் என்னோடும் கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். சும்மா வாக்குத்தத்தமா சொல்லிட்டு போகலைங்க, இம்மானுவேலா வந்தாரு.
இம்மானுவேலா மட்டும் வந்தது மட்டும் இல்லைங்க, உங்களுக்குள் வசிக்கும்படி உங்களுக்குள் ஆவியானவரை அனுப்பி இருக்கிறவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். சோ அடையாளம் இழந்த போது அவனோட கூட இருந்தார். அபத்தமான அநியாயமாய் அவன் குற்றம் சாட்டப்பட்ட போது அவனோட கூட இருந்தார். அது மாத்திரமல்ல, இந்த 40ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்கு உரியது அல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். என்னங்க இப்படி சொல்லிட்டான்? தேவனுக்கு உரியதல்லவா அப்படின்னா அப்ப தேவன்கிட்ட தானே சொல்லணும்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? என்ன சொல்றான்? அப்ப என்ன அர்த்தம்? இப்போதான் யோசேப்புக்கு ஓரளவுக்கு விசுவாசத்துல வளர்ந்து புரிஞ்சிருக்கு. நான் தேடின கர்த்தர் வேற எங்க இல்லை, எனக்கு உள்ளதான் இருக்கிறாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பகல தட்டி சொல்லுங்க, உங்க ஆண்டவரை வெளியே எங்கேயும் தேடாதீங்க, உங்களுக்கு உள்ளதான் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. பாட்டி சீப்பு தேடின கதையாகி போச்சு இல்லையா? தலைமுடியிலே சீப்பு அங்கே வச்சுக்கிட்டு ஏன் சீப்பை காணமே, ஏன் சீப்பை காணமே அப்படின்னா, பாட்டியே ஹல்லேலூயா, ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, அப்ப என்ன அர்த்தம்னா, அறியாதவைகள் அரிதானவைகள் அதை அறிவிக்க வேண்டிய நேரம் வருது. இன்னும் சொல்லப்போனா யோசேப்பை பெரிய அளவில் உயர்த்த வேண்டிய நேரம் வருது. அப்போ இந்த ஆண்டவர் உள்ள இருந்து என்ன பண்றாரு? நான் உன் கூட தான் இருக்கேன். ஹல்லேலூயா, திஸ் இஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி ஜோசப், திஸ் இஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. பிரைஸ் தி லார்ட், ஆமென். இதை அர்த்தம் சொல்ல யாருமே இல்லையே, இதை செய்யறதுக்கு யாருமே இல்லையே, தவிக்காத. உனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு. உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். சரி, ரைட். என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, இப்போ நம்ம செய்திக்கு வருவோம். நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. சீக்கிரமாக என்ன பண்ணுவோம்? செய்திக்கு வேகமாக வருவோம். நம்ம என்ன தலைப்பு கொடுத்துருக்குறோம்? ரைட், ஹல்லேலூயா. சரி, 9வது வசனம் வாசிங்க. 41:9. அப்பொழுது பானபாத்திரக்காரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் நான் செய்த குற்றம் இன்றுதான் நினைவுக்கு வந்தது. சோ ப்ராஃபட்டிக்கா என்ன சொல்றோம் அப்படின்னா, this is a day of conviction. தேவன் இந்த நாளில் இங்கே வெளிப்படுகிற வார்த்தை மூலமாக ஆங்காங்கே அநேகரை உணர்த்த போகிறார். அல்லேலூயா. உங்களை மறந்து போன அநேகர் உங்களை ஞாபகம் படுத்தப்பட போகிறார்கள். அல்லேலூயா, ஆமென். இதுவரைக்கும் உங்களை மறந்துட்டான், ஆனா இப்போ அவர்கள் தேவனாலே நினைப்பூட்டப்படுகிறபடினால், உணர்த்தப்படுகிறபடினால் அவர்கள் உங்களை நினைப்பார்கள். யோபுடைய சிறையிருப்பு திரும்பும் காலம் வந்தபோது கர்த்தர் ஒரு உணர்வை எல்லாருக்குள்ளும் விதைத்தார். அவனை விட்டு போனவங்கெல்லாம் திரும்பியுமாக சும்மா வெறுங்கையோட வரல, தங்க காசோடே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தங்கம் விற்கிற விலைக்கு கர்த்தர் உங்களை நினைக்கிறதுனால ஒரு சிலர் ஏவப்பட்டு தங்க காசுகளோட வருவார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். நான் இப்போ ஒவ்வொரு பிரசங்கம் பண்ணும்போது ஏற்கனவே 3 தடவை எனக்கு பண்ணி தான் இங்கே வந்து நிற்கிறேன். ஹல்லேலூயா. அதனால அந்த பிரசங்கம்லாம் எனக்கு நல்லா வேலை செய்யுது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது உங்களுக்கும் வேலை செய்யணுன்றதுனால தான் அனுப்பப்படுகிறது. ஹல்லேலூயா. விசுவாசியுங்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. இது ஒரு சின்ன கணக்கு பண்ணி பார்த்தேன். ஏன்னா இந்த அதாவது 40வது அதிகாரத்தின் கடைசி வசனம் என்ன சொல்கிறது? அது 40 கடைசி வசனம். ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். 17 வயதிலே யோசேப்பு தொலைந்து போகிறான்.
ராஜாவுக்கு முன்பதாக, பார்வோனுக்கு முன்பதாக நின்றபோது அவன் 30 வயதுள்ளவனாய் இருந்தான். 13 வருஷங்கள், அப்படிதானே? அப்போ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு யோசேப்பு நினைச்சு, ஆனா யோசேப்பு மறக்கப்பட்ட அந்த நேரத்தில் யோசேப்புக்கு 28 வயசு. கரெக்டா? 28 years. ஒருவேளை எல்லாமே ப்ராஃபிட்டிக்காக போகணும், அதனால தான் அதெல்லாம் பேசுகிறேன். ஒருவேளை இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கலாம், 29 வயசாக இருக்கலாம், அல்லது 30 வயசாக இருக்கலாம், அல்லது 28 வயசாக கூட இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு சிலர் உன்னை மறந்து விட்டாலும் நான் உன்னை நினைக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயமாய் நீ நினைவு கூறப்படுவாய். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு நாளும் கர்த்தர் நம்மை மறந்து விடுகிற தேவனே அல்ல. அவர் நம்மளை நினைவாதான் இருக்கிறார். நம்ம அவர் மறந்துட்டாருன்னு புலம்புகிற போதிலும் அவர் நினைவாகவே இருக்கிறார். அவருக்கு தெரியும் எப்ப நினைக்கணும், எப்ப ஒருத்தனை நினைப்பு ஊட்டணும். அப்படிதானங்க? அப்படி அவன் சொல்லிட்டு போன இடத்துலயே நினைப்பு ஊட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பிரசங்கம் பண்ணியிருக்கோம். அப்படிதானே? ஆமாவா இல்லையா? உள்ள இருந்த ரெண்டு அதிபதிகளை, ஒருத்தன் சுயம்பாகிகளின் தலைவன், இன்னொருத்தன் பான பாத்திரக்காரன். சொல்லுங்க, தமிழ்ல தான் ரொம்ப அழகா இருக்கு. ஆங்கிலத்தில் சீஃப் பேக்கர், சீஃப் பட்லர். ஸோ தமிழ்ல எப்படி இருக்கு? பானை பாத்திரக்காரன். போன கையோட ராஜாட்ட சொல்லிட்டான்னா பாருங்க, எல்லாமே டைமிங். அப்படித்தானே? ராஜாவுக்கு சொப்பனம் வர்ற வரைக்கும் சொல்லவே கூடாது. அப்போ என்ன பண்ணார் ஆண்டவர்? எப்பா போற அவசரத்தில் முதல்ல அவனுக்கு மறதியை கொடுங்கப்பா. யோசேப்பு இதை ஒப்புக்கொள்கிறார். இங்கே இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் நடந்திருக்குன்னு யோசேப்பே சொல்றான். என்ன சொல்றான்? என் தகப்பன் குடும்பம் யாவையும் என் வருத்தங்கள் எல்லாத்தையும் மறக்கும்படி செய்தார். நான் மறந்துட்டேன்னு சொல்லலை, மறக்கும்படி இப்படி ஒரு மருந்து வச்சிருக்காரு எகிப்துல. ஹல்லேலூயா. என்ன பண்ணாரு? நன்றி விசுவாசத்தோட புறப்பட்டான். அப்பா இவன் சொல்றது மட்டும் நடந்துருச்சுன்னா அப்பா அப்படின்னு. கரெக்டாக 3 நாளில் நடந்துருச்சு. உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரு? போடு அவனுக்கு ஊசியை. ஹல்லேலூயா. அந்த கொரோனா ஊசியை போடுங்கள் அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு? போட்டு விட்டாரு. ஆளு மறந்துட்டான். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் மறந்து, இத்தனைக்கும் பாருங்க எவ்வளவு முக்கியமான நபர்கிட்ட சொல்லியிருக்காங்க யோசேப்பு. ஏன்னா ராஜா களைப்பா இருக்கும்போது இப்படி திரும்பி பார்ப்போம், யார் அங்கே டபக்கிட்டு சர்பத்து வரணும். ஹல்லேலூயா. கரெக்டா? ராஜா கொஞ்சம் டயர்டாக இருந்தாலே திரும்பி பார்ப்பார், கரும்பு ஜூஸ் வரணும். அப்படி கொடுக்குற ஆள்கிட்ட சொல்லியிருக்கான் யோசேப்பு. அவன் எவ்வளோ ஆள்? தினமும் ஒரு நாளைக்கு 4 தடவையாவது ராஜாவை பார்ப்பான். மத்தியானம் வெயில் அடிக்கும் போதெல்லாம் ராஜாவை பார்ப்பான். அப்போ நம்ம ஞாபகம் என்ன பண்ணிடுவான்? சொல்லிடுவான்னு. அப்படி தானுங்க? ஏன்னா சொப்பனமே ஜூஸை பற்றி தானே இருந்துச்சு. அப்படி தானேங்க? எவ்வளோ கரெக்டாக சொல்லிக்காம பாருங்க. ஜூஸை பற்றி தான் சொப்பனம். அதை நிறைவேற்றி ஜூஸ் கொடுக்குறவன்டே சொல்லி என்னை நினைச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லியும் ஆண்டவர் ஒரு மருந்தை போட்டு, ஊசியை போட்டு மறக்கப்பட்டார். அல்லேலூயா. சிலர் அப்படிதான். நீங்களும் நினைப்பீங்க, எங்கள் மாமா இருக்கிறாருங்க, அமெரிக்காவில் இருக்க எங்கள் மாமா இருக்கிறாரு, அவர் போதும், அவர் எனக்கு எல்லாம் பார்த்துக்கிறாரு. ஆண்டவர் இடத்துல ஆண்டவர் மட்டும் வைங்க. அல்லேலூயா. மாமா பாப்பாரு, அண்ணன் பாப்பாரு, பெரியப்பா பாப்பாருன்னா ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா கொரோனாவை கொண்டு வந்து மாமாவையும் பெரியப்பா கொண்டு போயிட்டாரு. என்னங்கடா ஆண்டிப்பட்டியிலேருந்து நாங்கள் நல்லா இருக்கோம், அமெரிக்காவிலேருந்து போயிட்டாரே, என்ன அப்படி ஆகிப்போச்சு? ஏன்னா நம்ம ரொம்ப நம்பிக்கையை அவர் மேலே வச்சுட்டோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நோ ஒன் கேன் பிகம் யுவர் காட். அல்லேலூயா. தேவனை தவிர வேறு ஒருவரும் அந்த இடத்துல உங்களுக்கு நிற்கவே முடியாது. அவர்தான் நம்முடைய பரமபிதா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, இந்த மாமா கதையெல்லாம் சொல்லுங்க, எனக்கு நிறையா இருக்கு, ஆனால் நேரம் தான் இல்லை. அல்லேலூயா. ஆமென். நான் இப்படி நிறைய மாமாவை நம்பி ஏமாந்து, நிறைய அக்காமாரெல்லாம் நம்பி ஏமாந்து, கடைசியில் ஆண்டவரே என்ன பண்ணிட்டேன், நம்மளை ஏமாத்தாத ஒரே ஒருத்தர் யாரு? அவர் தான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இவர் நம்ம எதிர்பார்க்கிறத விட மேலே செய்கிறவர். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் ஆண்டவரை, அவர் என்னை நேசிக்கிற அளவில் ஒரு தூசி கூட நான் நேசிக்கலை. ஆனால் கூட
நீங்கள்லாம் உங்களுக்கு ஸ்டமக் பேர்னிங் வர்றதுக்காக சொல்கிறேன். நான் ஏதோ ஒரு காரியம், ஒரு தேவையை நான் யோசித்து அது என் நினைவில் தங்கிறதுக்குள்ள எனக்கு அது வந்துடுது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சிலர் பார்க்கறதுக்கு நினைப்பாங்க, பாஸ்டரா பாரா எல்லாம் அப்படி எல்லாம் வருதுங்க, நான் என்ன பண்ணட்டும்? நீ வந்தோடனே ஒருத்தர் என் கையில் வாட்சை பார்த்து, வாட்ச் செம்மையாக இருக்கு, நான் வந்துச்சு, நான் என்ன பண்ணட்டும்? அல்லேலூயா, எல்லாம் வருது. நான் நினைச்சு அது நினைவில் தங்கிறதுக்கு முன்னாடியே வருது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நீங்க சந்தோஷமா அதை ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வரும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க பொறாமையோடு பார்த்தீங்கன்னா வரவே வராது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் ஒரு குறித்த நேரம் வரைக்கும் சிலரை நம்மளை மறக்க வைக்கிறார். ஒருவேளை நினைத்திருந்தால், ஒருவேளை நினைச்சிருந்தான்னா, ஆண்டவர் கொடுத்த மருந்து வேலை செய்யாம, ஐயா நீங்க சர்பத்தை குடிக்கும் போதே ஒரு சின்ன வார்த்தை சொல்ல மறந்துடாதீங்க. ஒரு எபிரேய பிள்ளை ஆண்டான் ஒருத்தன் இருக்கிறானா, அவன் என்னவா வந்தான்? வேலைக்காரனா தான் இருந்தான். அவன் களவாய் கொண்டு வரப்பட்டவன் வேற சொல்றான். சரிப்பா என்ன பண்ணுன்ற, விட்டு அவனை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோமா? அப்படின்னா தேவசத்தை நிறைவேறுமா? யோசிச்சு பாருங்க. யோசேப்பே அல்லது பிள்ளையாண்டானே, நீ ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு தெரியாமல் உள்ள வச்சுட்டாங்களாம்ப்பா, நீ இன்னைக்குலேருந்து விடுதலை ஆகிறாய், நீ நேராக உன் வீட்டுக்கு போ, கானான் தேசத்துக்கு. அப்படின்னா எப்படி இருந்திருக்கும்? பரதேசியா கிழிஞ்சதை போட்டு என்ன பண்ணியிருப்பான்? அப்படியா? இல்லை. இல்லைன்னா இப்படி, பானபாத்திரக்காரனே, நீ அவனை இன்னைக்கு விடுவித்து நீ என்னப்பா பண்ற? நான் உங்களுக்கு ஜூஸ் கொடுக்குறேன், அவன் என்கிட்ட எலுமிச்சம்பழத்தை புளியிட்டும் போ. அப்படியா? யோசேப்பு எகிப்திலே இறுதி வரைக்கும் சர்பத்து போட்டு கொண்டிருந்தார், அதுவா? நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம நினைக்கிறபடி கர்த்தர் செய்யறதில்லை. ஏன் தெரியுமா? அதெல்லாம் ரொம்ப சின்ன காரியம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென், ஹல்லேலூயா. அவரை புரிந்து கொண்ட பிறகுதான் யோசேப்பு சொல்றான், நீங்க இல்லப்பா, கர்த்தர் என்னை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம சொப்பனக்காரனாகிய சாப்நாத் பன்னையான்னு வச்சோமே, அந்த பேரே ராஜா ஏன் வச்சான் தெரியுமா? பார்வோன் ஏன் பேர் வச்சான் தெரியுமா? எனக்கு பேரே இல்லை, அப்படிதானங்க? ஆமா தானங்க. எபிரேய பிள்ளையாண்டான், அடிமையாக வந்த பிள்ளையாண்டானுக்கு என்ன வைப்போம்? ஒரு பேராவது வைப்போன்ட்டு. நம்ம உனக்கு தான் பேர் இல்லை, நான் என்ன பண்ணுறேன்? சாப்நாத் பன்னேயா. அல்லேலூயா. ஆனால் 45 அதிகாரத்தில் நல்லா கவனிங்க, சாப்நாத் பன்னேயாவை உலகத்துக்கே தெரியும், ஆனால் சாப்நாத் பன்னேயாவுக்குள் இருந்த யோசேப்பை யாருக்கும் தெரியாது, கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அவன் சகோதரர்கள்லாம் வந்து சேர்ந்த போது, தேவனுடைய தீர்மானம் நிறைவேறின பொழுது, அவன் தன் சகோதரிடத்துல போயிட்டு, நான் தான் சாப்நாத் பன்னேயா என்று சொல்லவில்லை. என்ன சொன்னான் தெரியுமா? நான் யோசேப்பு. அல்லேலூயா. இவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தேவனுக்குள்ள ஒரு உறவாடக்கூடிய ஒரு நபராக இந்த உலகத்துக்கு வந்து சொன்னாரு, நான் தாங்க அவரு, நான் தான் அந்த இயேசு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அவர் தேவாதி தேவனா இருக்கும் பொழுது அவர் அதாவது ஒருத்தரும் அவரிடத்துல வாசம் பண்ணவே முடியாது, அப்படித்தானே? ஆமாவா? ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், காணக்கூடாதவராய் இருப்பவர், தேவ தூதர்களாலும் அவர் காணக்கூடாதவராய் இருக்கக்கூடியவர். அவர் தமது மகிமையெல்லாம் திறந்து இறங்கி வந்து சொன்னாரு, நான் தான்ப்பா அவரு, என்னை தொட்டு பாருங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, ஆமென். சரி, இப்போ அந்த முதல் கேள்விக்கு போ. ஒரு கேள்வி கேட்டோம்ல, என்ன கேள்வி கேட்டோம்? முதல்ல எடுத்தோம் என்ன கேள்வி கேட்டோம்? ஏன் இவ்வளவா நேசிக்கணும்? ஏன்? வேற ஒண்ணுமே இல்லைங்க, ஒரே ஒரு காரணம் தான். 12 குமாரர்கள்ல கிறிஸ்துவை, இயேசுவை முன்னதாகவே அடையாளப்படுத்தக்கூடிய ஒருவனாக இந்த ஒருவன் மட்டும்தான் இருக்கிறான். அம்மாவா? அம்மாவா? நீங்க ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, யோசேப்பை வச்சு நிறைய இயேசுவோடு என்ன செய்யலாம்?
ஒப்பிட்டு சொல்லலாம், அப்படித்தானே? இயேசு சகோதரர்களால் பகைக்கப்பட்டார், யோசேப்பு சகோதரர்களாலே பகைக்கப்பட்டான். கரெக்டா? 20 வெள்ளிக்காசுகள், அங்கே 30 வெள்ளிக்காசுகள். நிறைய சொல்லலாம், கம்பேரிசன் நிறைய சொல்லலாம். யோசேப்பு ஒரு சொப்பனத்தை சுமந்தவனாய் இருந்தான், இயேசுவோ தேவ தரிசனத்தை சுமந்தவராய், ராஜ்யத்தை சுமந்தவராய் வந்தார். There are a lot of comparisons you can compare between Joseph and Jesus. இயேசுவுக்கு முன்னடையாளமாய் வந்த ஒரே காரணத்து நிமித்தமாக அவன் மேல் அன்பு பொழியப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? இன்னும் சொல்லப்போனா, அதாவது யோசேப்பு செய்த எல்லாம், பைபிளில் இருக்க எல்லாத்தையுமே அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புதிய ஏற்பாட்டு சத்தியம் நமக்கு வெளிப்படும். அந்த பெரிய சத்தியத்தை இன்னைக்கு சாயங்காலத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அல்லேலூயா. How are we connected to this story? அப்படிதானுங்க. இந்த யோசேப்புடைய சரித்திரத்தில் இன்னைக்கு இருக்கிற நீங்களும் நானும் எவ்விதமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம்? இந்த யோசேப்பின் சரித்திரத்திற்கும் குமாரத்துவத்தின் சத்தியத்திற்கும் என்ன கனெக்ஷன்? அதை இன்னைக்கு சாயங்காலம் நான் ஜூம் மீட்டிங்கில் நிச்சயமாக என்ன செய்கிறேன், பேசுகிறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும், புரியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இப்போதைக்கு நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, உங்களுடைய உயர்வின் நேரம் வந்துவிட்டது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 13 ஆண்டுகளின் சிறையிருப்பு முடிவடையும் நேரம் வந்துவிட்டது. நீங்கள் மேன்மை அடைவதற்காக ஒரு நாளை தேவன் முன்குறித்தார். அந்த நாள் வந்துவிட்டது. அந்த நாள் வந்திருக்கிறபடினாலே தேவன் அருளுகிற இந்த சத்தம், இந்த வார்த்தை அநேகரை தட்டி எழுப்பி, அநேகரை உணர்த்தி, அவர்கள் உங்களை குறித்து பேசும்படிக்கு தேவன் செய்கிறார். This conviction has created mouthpieces that will speak on your behalf. உங்களுக்காக பேசக்கூடிய சில வாய்களை ஆங்காங்கே தேவன் சில இருதயங்களை உணர்த்தி, சில நாவுகள் உங்களை குறித்து பேசும்படிக்கு தேவன் ஏற்பாடு செய்திருக்கிறார். உங்களுக்கு தெரியாத விதமாய் உங்களை குறித்த உரையாடல்கள் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தகப்பனுடைய ஆடுகளை உத்தமமாய் மேய்த்து கொண்டிருந்த இந்த தாவீதை குறித்து அரண்மனையிலே பேசப்பட்டது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்து போய் கால்களும் முடமாக இருந்த மேஃபிபோசேத்தை குறித்து அரண்மனையிலே பேசப்பட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை குறித்தும் பேசப்படும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எங்கெங்கே உங்களை குறித்து பேசணுமோ அங்கெல்லாம் பேசப்படும். அல்லேலூயா. சாப்நாத் பன்னேயா மறை பொருள்களை வெளிப்படுத்தக்கூடியவன், சகலவற்றையும் அறிந்திருப்பவன். அதான் அதோடைய அர்த்தம். எல்லா மறை பொருள்களையும் வெளிப்படுத்தக்கூடியவன். அல்லேலூயா, ஆமென். 147 சங்கீதத்தில் ஒரு அருமையான வசனம் இருக்கு. எப்படி இருக்கு தெரியுமா? நான் நினைக்கிறேன் 8வது வசனம். வாசிங்க பார்க்கலாம். 147. அவர் வானத்தை மேகங்களால் மூடி. இன்னொரு சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, அவர் வானத்தை. அப்ப எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? வானத்தை எல்லாம் மேகத்தால் மூடிட்டாருன்னா எப்படி இருக்கும்? மந்தாரமா, அப்படித்தானே? சிலருடைய லைஃப்ல இப்ப அப்படிதான் இருக்கு, மந்தாரமா இருக்கு. பாஸ்டர் மகிமையா இருக்கும் நினைச்சேன், மந்தாரமா இருக்கு பாஸ்டர். அவர் தான் மூடி இருக்கிறாரு. அல்லேலூயா. உனக்கு தெரியாத விதமாய் சிலவற்றை அடைத்து சிலவற்றை திறக்கும் அற்புத தேவன். அல்லேலூயா. ஏன் மூடி இருக்கு தெரியாது, கவலைப்படாத. மலைகளின் உச்சியிலே ஒருபடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும், அதன் விளைவோ லீபனோனை போல் செழிக்கும்படிக்கு உனக்காக வானங்கள் திறக்கப்படும்படிக்கு அதை அடைத்து அதை திறக்கும் தேவன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவரே மறக்க பண்ணினார், அவரே நினைத்தருளினார், அவரே கதவை அடைத்தார், அவரே கதவை திறப்பார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த யோசேப்பு நினைவு கூறப்படுகிற அந்த தருணம் எப்படி இருக்கு பாருங்க. அதுதான்
41 அதிகாரத்தின் துவக்கம் வாசியுங்கள். 41 முதல் வசனங்கள். 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு ஒரு சொப்பனம் கண்டான். சொப்பனம். அதான் சொன்னேன், யோசேப்புடைய லைஃப் ஃபுல்லாவே இப்படிதான் இருக்கு. சொப்பனம் சொப்பனம் சொப்பனம், ஒரு சொப்பனம். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, யோசேப்பு சொப்பனத்தெல்லாம் விவரிச்சான், அப்படிதானே அர்த்தம் சொன்னா, ரைட்டு தான். யாரால சொல்ல முடியும் அப்படின்னா, யார் ஒருத்தன் சொப்பனத்தை பார்க்கிறானோ அவனால தான் சொல்ல முடியும். அல்லேலூயா, ஆமென், ஆமென், அல்லேலூயா. நான் சொப்பனமே பார்க்க மாட்டேன் அப்படின்னா நீ அர்த்தமே சொல்ல முடியாது. அல்லேலூயா. How are you connected with the dream, with the vision, with anything that God has given? அவருடைய பரிசுத்தத்தோடு இணைக்கப்பட்டிருந்தால் அதை குறித்து நீ பேச முடியும். அவருடைய விசுவாசத்தோடு இணைக்கப்பட்டிருந்தால் அதை குறித்து பேச முடியும். அவருடைய உண்மையோடு இணைக்கப்பட்டிருந்தால் அதை குறித்து பேச முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இந்த சொப்பனத்தின் சாராம்சம் என்ன தெரியுமா? கடைசியில் என்ன தெரியுமா? இந்த காலம், ஒரு காலத்தை பற்றிய வெளிப்பாடு. அது எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? அந்த காலத்தை குறித்து ரொம்ப அழகா எழுதி வச்சிருக்கிறேன். எப்படி தெரியுமா? அழகுள்ளவைகள் அவலட்சணமானவைகளால் விழுங்கப்படும் காலம், செழுமையானவைகள் சாவியானவைகளால் விழுங்கப்படுகிற காலம், நன்மையானவைகளை தீமையானவைகள் விழுங்க பார்க்கும் காலம், பரிசுத்தமானவைகளை பாவமானவைகள் விழுங்க பார்க்கும் காலம், பலமுள்ளவைகளை பலனில்லாதவைகள் விழுங்க பார்க்கிற காலம், சத்தியத்தை பொய்யானவைகள் விழுங்க பார்க்கும் காலம், தேவனோடு உள்ள உறவையும் ஐக்கியத்தையும் உலக சிநேகம் விழுங்க பார்க்கும் காலம். அப்படிப்பட்ட காலம் தான் இந்த காலம். இந்த காலத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை உலகம் தேடுகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். If you are Joseph, you are wanted. அல்லேலூயா. நான் சொல்றேன், தீர்வுள்ளவனை தேசங்கள் தேடும் காலம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. காவல் கிடங்கில் இருந்தவரை அடையாளம் இல்லாதவன், ஆனால் கர்த்தர் சரித்திரத்தை மாற்றி அவனை களஞ்சியங்களின் கதாநாயகனாக நிறுத்துகிறார். உலகமே அவனை தேடி வருகிறது. விசுவாசிக்கிறீங்களா? இந்த நாள் ஆண்டவர் உங்களை தீர்வுள்ளவர்களாக எழுப்புகிற ஒரு நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை தீர்வு உள்ளவர்களாக எழுப்புவார். இந்த காலம் எழுப்புகிற கேள்விகள் அல்லது இந்த காலத்தால் எழுப்பப்படுகிற குழப்பமான சூழ்நிலைகளுக்கு தீர்வு சொல்ல அரசியல்வாதிகளால் முடியாது, மத தலைவர்களால் முடியாது. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனை நேசிக்கிற, அவரை நம்புகிற விசுவாசிகளாலே தேவன் பற்பல அடையாளங்களை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். சொப்பனக்காரனாகிய சாப்நாத் பன்னேயா, இந்த நாள்ல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, if you want to be that Joseph, please stand up. நீ அப்படிப்பட்ட ஒரு யோசேப்பாக இருக்க விரும்பினால் தயவு செய்து எழுந்திரு. ஹல்லேலூயா. நான் யோசேப்பை மிகைப்படுத்தி என்னுடைய செய்தியை நிறைவு செய்ய விரும்பவில்லை. ஒரே ஒரு யோசேப்பு, உத்தம குமாரனாகிய அந்த யோசேப்பு நிமித்தமாய் ஒரு கோஷேன், பெரிய சுதந்திர வீதம் ஒன்று, அவனை பகைத்த, அவனை வெறுத்த, அவனை குழியிலே போட்ட, அவனை அவமானப்படுத்தின, அவனை சுயலாபத்திற்காய் விற்று போட்ட சகோதரர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படித்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஒரே ஒரு உத்தமர், ஒரே ஒரு பரிசுத்தர், ஒரே ஒரு நீதிமான், உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே பாடுகளை சகித்து அவரை நிந்தித்த, அவரை பரிகசித்த, அவரை பகைத்த, அவரை அற்பமா எண்ணின, உலக ஆதாயங்களுக்காக, நிமிஷங்களில் அழிந்து போகிற சிற்றின்பங்களுக்காக அவரை விட்டு கொடுத்த, விற்று போட்ட துரோகிகளாகிய அவருடைய சகோதரர்களாகிய நமக்காக சுதந்திர வீதத்தை அவர் ஏற்படுத்தி அவர் அழைப்பு கொடுத்தார். என் சமீபத்தில் வந்து என்னோடே குடியிருக்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
இன்னைக்கு என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு ரீடெடிகேட் மை லைஃப் டு ஜீசஸ். அப்படி இருக்கவங்கெல்லாம் நீங்க இருக்கிற இடத்துல உங்க கையை மட்டும் உயர்த்துங்க. இனிமேயும் நான் இயேசுவை விற்று கொடுக்க மாட்டேன். இனிமேயும் நான் இயேசுவை காட்டி கொடுக்க மாட்டேன். 30 வெள்ளிக்காசுகளுக்காக முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தவனை போல நான் இருக்க மாட்டேன். He has showered his love upon me. அவருடைய நேசத்தையும் ஆசீர்வாதத்தையும் அன்பையும் என்மேல் தாராளமாய் வெளியரங்கமாய் ஊற்றி இருக்கிறார். ஆயினும் எனக்குள்ளே அருளப்பட்டவைகள் உண்டு. அது என்னை வளர்க்கிறது, அது எனக்கு பேருண்டாக்குகிறது, அதுவே என்னுடைய அடையாளமாய் மாறுகிறது. எனக்குள் அவர் அருளி இருக்கும் அலங்காரம், எனக்குள் அவர் அருளி இருக்கும் தேவ சத்தம், தேவ வார்த்தை. ஆராதனை வேளையிலே சொன்னது போல நிசப்தமாக பெற்றுக்கொண்டவைகள் 5 மாதங்கள் அடைபட்டிருந்த போதிலும் அது அவளுக்குள்ளே வளரத் தொடங்கிவிட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, உனக்குள் எழும்பி இருக்கிற தேவ சத்தம் அது ஒரு நாளும் அடங்கி போகாது. அது வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தமாய் துணிக்கும். அது அநேகரை கிறிஸ்துவினிடமாய் நடத்தும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Lord. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ, கல்வாரி நேசியாமல். இன்னும் ஒரு முறை சொல்லுமா? உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன். உண்மையாய் சொல்லுவோம். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இரு. ஓ, கல்வாரி காட்சி கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடி நடத்துவீர், நடத்துவீர், கண்மலை மேல் நிறுத்துவீர். உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ, கல்வாரி கரங்களை உயர்த்தி கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களை விட்டு கொடுக்காமல், எங்களை காட்டி கொடுக்காமல் கட்டி அணைக்கும் அன்பிற்காக நன்றி.
இமைப்பொழுதும் கைவிடாமல் உருக்கமான இரக்கங்களால் அணைத்துக் கொண்டு எங்களுக்கு அருளப்பட்டவைகளை எங்களுக்குள் வளர்த்தி எங்களை விசேஷப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய உம் அருகில் உமக்குள் உம்மோடு உட்கார பண்ணியிருப்பதற்காக நன்றி. ஆவியானவரே, தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, ஆண்டவர் சொல்றாரு, I'm going to anoint my people. ஓ, இந்த காலத்தில் நீ எழும்புகிறதற்கு உனக்கு ஒரு அபிஷேகம் அனுப்பப்படுகிறது. காவல் கிடங்கிலிருந்து நீ வெளிப்படுவதற்கு இன்று ஒரு அபிஷேகம் உனக்கு அருளப்படுகிறது. பெற்றுக்கொள்ளது தேவ வல்லமையை. Yes Lord. பகையும் பொறாமையும் ஒரு வஸ்திரத்தை அவனிலிருந்து பறித்து விட்டது. பாவமும் பலவந்தமும் பழிகளும் ஒரு வஸ்திரத்தை பறித்து விட்டது. ஆனா ராஜாவினிடத்தில் இந்த வார்த்தை வந்தபோது கட்டுண்டவனாய் இருந்தவன் சுயாதீனம் உள்ளவனாய் புதிய வஸ்திரம் தரித்து வெளியே வந்தார். ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு உனக்கு சுயாதீன வஸ்திரம். இனிமே நீ சிறைப்பட்டவன் அல்ல. இனி உனக்கும் சிறையிருப்புக்கும் சம்பந்தம் இல்லை. எஸ் லார்ட். அதன் சகல வாசல்களில் இருந்தும் அதன் சகல வாசனைகளில் இருந்தும் நீ விடுவிக்கப்படுகிறாய். ரேகமானா ரஷாந்தலா ரெகனே ரஹோலா ரஸ்லேரி அதலோ ரிமமாமா ரகெதோ ரஸ்லோ ரதேனே. சுயாதீன வஸ்திரம் தரித்தவனாய் ராஜாவின் அருகிலே நடந்து வந்தான். ராஜாவோடு சம்பாஷிக்க தொடங்கின உடனே தேவ ஆவியானவர் வெளிப்பட்டார். தேவ ஆவியானவர் வெளிப்பட்ட உடனே சிறந்த வஸ்திரங்கள், அலங்காரமான வஸ்திரங்கள், மேன்மையின் வஸ்திரங்கள் அவனை புதிய விதத்தில் அடையாளப்படுத்தினது. ஆண்டவர் சொல்லுகிறார், I am changing your garment. Yes my Lord. ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சியின் கட்டினால் இடை கட்டப்படுகிறாய். ஓ, உடையின் ஆவிக்கு பதிலாக துதியின் உடை, துதியின் உடை. ஹalleluya. வல்லமையை தரித்துக்கொள். எழும்பு சீயோனே. கோராகா காஷதே. Yes my Lord. ஓ, பலவீனமானவைகள் பலமுள்ளவைகளை விழுங்க பார்க்கிற நேரத்தில் நீ பலனை தரித்துக்கொள். ரேகாதோ ராசெகனியாதோ. பாவமானது பரிசுத்தத்தை விழுங்க பார்க்கிற நேரத்தில் நீ பலனை தரித்துக்கொள். ரிமமா மரோகரோ ரஸ்லேராதோ நோமி ரஹோலா ஜெனியாரதோ நோமி. தேவனோடு இருக்கிற உறவை, ஐக்கியத்தை அபகரித்துக் கொள்ளும்படி உலக சிநேகம் விழுங்க பார்க்க நினைக்கும் போது நீ வல்லமை தரித்தவனாய் எழும்ப வேண்டும். அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் நீ எழும்ப வேண்டும். நீ அமர்ந்திருக்க முடியாது, சிறைப்பட்டிருக்க முடியாது. ஹalleluya, ஹalleluya. Thank you Lord. நன்றி தகப்பனே. கர்த்தர் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்த கரங்களில் எங்களை தருகிறோம். ஆண்டவரே, இங்க இருக்கிற ஜனங்கள் மாத்திரமல்ல, தூரத்திலிருந்து எங்கெல்லாம் இருந்து இந்த சத்தம் எழும்புகிறதை கேட்கிறார்களோ, லைவ்ல பார்க்கிறவங்களா இருக்கட்டும், போஸ்ட் லைவ்ல பார்க்கிறவங்களா இருக்கட்டும், இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு ஊழியம் செய்யட்டும். அநேக ஊழியக்காரர்களுக்கு ஊழியம் செய்ய போகிறீர். நீர் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம். நீர் உண்மையுள்ள தேவன். ஆண்டவரே, அற்பமான ஆரம்பங்களை ஆச்சரியமானவைகளை மாற்றுகிற தேவன். ஆண்டவரே, thank you Lord for the dream that was given as a seed and it grew big from dream to destiny. You were with him. அவனோடு கூடவே இருந்தீங்கப்பா. அதே போல நீர் அருளி இருக்கிற
வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனமான சத்தம் உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவதாக, மேன்மைப்படுத்துவதாக, வாழ வைப்பதாக. ஆசீர்வதிங்க. இந்த வாரத்தின் ஒவ்வொரு நாட்களிலும், போக்கிலும், வரத்திலும் கூட இருங்க. கைகளும் பிரயாசங்களை வாய்க்க பண்ணுங்க. கர்த்தர் ஆண்டவரை யோசேப்போடு கூட இருந்திரவன் காரிய சுத்தி உள்ளவன் நான். அதுபோல எங்கள் ஜனங்கள் ஒவ்வொருவரும், நாங்கள் ஒவ்வொருவரும் காரிய சுத்தி உள்ளவர்களாய், கிருபை பெற்றவர்களாய் காணப்படும்படி அனுக்கிரகம் பண்ணும். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறுகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென். ஹல்லேலூயா.